தலைப்புச் செய்திகள். நான் நினைத்தால் கலெக்டர் எஸ்பியை மாற்றிவிடுவேன் என தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் தர்மசெல்வன் பேசிய ஆடியோ வெளியாகி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவியிலிருந்து தர்மசெல்வன் விடுவிக்கப்பட்டுள்ளார். திமுக பட்ஜெட் சிறப்பாக உள்ளது என பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டியுள்ளார். கூட்டணி சம்பந்தமாக தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதா செக் வைத்துள்ளார். திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் உயிரிழந்தது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏற்கனவே உடல்நலம் பாதித்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். சுற்றுலாத்துறை சார்பில் தமிழ்நாடு பயண சந்தை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. தமிழக மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அண்ணாமலை நகர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் பிரதான சாலையில் 6 நாய்கள் நேற்று காலையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனை பார்த்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் நாய்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் திடீரென மயங்கி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மங்களம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராயர் மகன் வெங்கடேசன், வயது 42. இவர் அதே பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக டியூஷன் சென்டர் வைத்து மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்தி வருகிறார். இங்கு விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவி கடந்த சில நாட்களாக படித்து வந்த நிலையில் இந்த +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இந்த டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக பேசிய டாக்டர் பாலச்சந்தர் கைது செய்யப்பட்டார். நான் சொல்வதை அதிகாரிகள் கேட்க வேண்டும், இல்லையென்றால் கலெக்டரே மாற்றிவிடுவேன் என்று கூறிய தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்துள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன் புதிய நிர்வாகியையும் அறிவித்துள்ளார். 2 கோவில்களிலும் உயிரிழந்த பக்தர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தனர் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் சேகர்பாபு அரசு மீது களங்கம் கற்பிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சரணடைந்துள்ளனர். தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் சம்பந்தப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்ட சூழலில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 37,553 அரசு பள்ளிகளில் கடந்த 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்கியது. மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் இன்று ஒரே நாளில் மட்டும் 9,100 மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேனி அருகே தப்புகுண்டுவில் உள்ள தேனி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாய் பாதுகாப்பு கருத்தரங்கு மற்றும் நாய் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக காவல்துறையின் வெடிகுண்டு தடுப்பு பிரிவை சேர்ந்த மோப்ப நாய்களான வெற்றி, வீரா, பைரவ், லக்கி ஆகிய நாய்கள் செயல்பாடுகள் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்காட்சியில் வரிசை கட்டிய பல வகை நாய்கள் இடம்பெற்றதில் முதலிடத்தை கோம்பை பிடித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய அறிவியல் அருங்காட்சியகம் உள்ளது. இந்த அறிவியல் மையம் கடந்த 1987ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட அறிவியல் மைய பெயர் பலகையில் தமிழ், ஆங்கிலத்துடன் இந்தி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. பதவியை காலி செய்தது வாய்ஸ் அவடால். தருமபுரி திமுக மாவட்ட பொறுப்பாளர் பதவி பறிக்கப்பட்டது. தருமபுரி கிழக்கு திமுக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட தர்மசெல்வன் 1 மாதம் கூட ஆகாத நிலையில் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். புதிய மாவட்ட செயலாளராக MP மணி நியமிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வேப்பூர் கிராம நிர்வாக அலுவலராக கோபி என்பவர் பணியாற்றி வருகிறார். பட்டா மாறுதலுக்கு ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய VAO கையும் களவுமாக சிக்கியுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனத்திற்காக வந்த வட மாநில பக்தர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து தமிழர் ஒருவர் பண்ணைப்புறம் கிராமத்திலிருந்து கிளம்பி லண்டன் அப்போலோ அரங்கில் முதன்முதலாக சிம்போனியை அரங்கேற்றுவது இளையராஜா தான். இதனால் அரசியல் பிரமுகர்கள், பிரபலங்கள் என பலரும் இளையராஜாவை பெருமையோடு வாழ்த்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சிம்போனி விஷயங்கள் போன்று பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினோம் என்று மோடி சந்திப்பு குறித்து இளையராஜா தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களுக்கு அதிகப்படியான அதிகாரம் குவியும் அபாயம் உள்ளதாக மதுரையில் அமைச்சர் P. மூர்த்தி பேசியுள்ளார். தேர்வெழுதும் தனது மகளை ஆசீர்வதித்து அனுப்பி வைக்க வேண்டிய தாய் கலா சடலமாக கண்ணாடி பெட்டியில் கிடத்தப்பட்டிருப்பதை பார்த்து மகள் காவியா மிகுந்த வேதனை அடைந்தார். பின்பு தாயின் காலடியில் நின்று கதறி அழுது காலையை தொட்டு கும்பிட்டுவிட்டு, எப்பவும் போல நான் உன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டேன், எப்பவும் எனக்கு திருநூறு பூசுவியே, அதுபோல இப்பவும் பூசி விடுமா என்று கதறி அழுதபடியே காத்திருந்த தோழிகளுடன் தேர்வுக்கு சென்றார். இதுவரை தாய் கலா உழைத்து படிக்க வைத்தார். இனிமேல் அவர் இல்லை. தந்தையும் மனநலம் குன்றியவர். இனிமேல் யார் காவியாவையும் அவரது அண்ணனையும் படிக்க வைப்பது? இந்த குழந்தைகள் எப்படி
எப்படி தாயின் இழப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? காவ்யா நிச்சயம் தன் தாயின் கல்வி கனவை நிறைவேற்றுவார் என்று +2 தேர்வு எழுதும் சக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டார். உலக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் கோடை வாசஸ்தலமான நீலகிரியில் நடப்பு ஆண்டுக்கான கோடை விழா முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கண்காட்சி நடைபெறும் பூங்காக்கள் அனைத்தையும் புதுப்பொலிவுபடுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள இடைக்கோடு என்ற பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியரின் கன்னத்தில் அறைந்த இளம்பெண்ணை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 70 வயது ஓய்வூதியதாரர்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஏழை எளிய குடிசை வாழ் மக்களுக்கு ரூபாய் 5330 கோடியில் 46,929 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருப்பதாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. மும்மொழி கல்வியை அரசு பள்ளியிலும் கொண்டு வருவோம் என்று அண்ணாமலை உறுதியுடன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் பிரேக் செயலிழந்ததால் அரசு பஸ் தாறுமாறாக ஓடியுள்ளது. ஆராய்ச்சி பணிக்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 9 மாதங்களாக பயணித்து வரும் நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ், அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் உள்ளிட்ட 4 பூமிக்கு அழைத்து வர டிராகன் விண்கலன் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அனுப்பப்பட்டது. மத்திய பிரதேசத்தின் சிவபுரி மாவட்டத்தில் உள்ள அணையில் படகு கவிழ்ந்ததில் 4 குழந்தைகள் மற்றும் 3 பெண்கள் மாயமாகியுள்ளனர். உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொண்டை கடலையுடன் சத்துணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் 39 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஔவையார் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றுள்ள நிலையில் ஔவையார் ஒருவரா அல்லது பலர் இருந்தனரா என்பது குறித்து விளக்குகிறார் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன். நெல்லையில் முன்னாள் எஸ்ஐ கொலை வழக்கில் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளது. விண்வெளியிலிருந்து பூமி திரும்பிய நாசா வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ்க்கு இஸ்ரோ சார்பில் அதன் தலைவர் நாராயணன் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். சவால்களை எதிர்கொண்டு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் விண்வெளியில் உள்ள ISS எனப்படும் சர்வதேச விண்வெளி மையத்தில் 9 மாதங்களாக இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இன்று அதிகாலை பூமிக்கு திரும்பினர். அவர்களை சுமந்துள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இன்று அதிகாலை இந்திய நேரப்படி 3:27 மணிக்கு புளோரிடா அருகே பத்திரமாக கடலில் தரையிறங்கியது. பாராசூட் அவர்களின் கேப்சூலை கடலில் இறக்க ஏற்கனவே அங்கு வந்திருந்த நாசா அதிகாரிகள் விண்கலத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 பேரையும் படகில் ஏற்றி அழைத்து சென்றனர். பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள் 4 பேரும் உற்சாகத்துடன் கையசைத்தனர். தற்போது அவர்களால் நடக்க முடியவில்லை என்றாலும் ஒரு வாரத்தில் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என சொல்லப்படுகிறது. கடலில் விழுந்த டிராகனை டால்பின்கள் சுற்றி வட்டமிட்டு சுனிதாவை வரவேற்றன. பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். IPLஇன் 1818வது சீசன் இந்த வருடம் சென்னையில் நடைபெறவுள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் வருகிற 22ஆம் தேதி தொடங்குகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கொல்கத்தா லக்னோ IPL போட்டி தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. IPL 2025 சென்னை மும்பை போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளது. ஊக்க மருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனைக்கு 4 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியை தலைமையேற்று நடத்திய பாகிஸ்தான் அணி தொடரில் இருந்து முதல் அணியாக பரிதாபமாக வெளியேறியது. தொடர்ந்து உயரும் தங்கம் விலை. நேற்றை விட இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 40, பவுனுக்கு ரூபாய் 320 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,790 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.